வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு மணி 1 மணி ஆகிடுச்சி. லஞ்ச் டைம் ஆகிடுச்சி. நான் காலையில் செஞ்ச ரெசிபி பாருங்கள். கோஸ் பொரியல், அப்பளம், காரக்குழம்பு, ஆமாச்சேக்கா பிரியாணி, ஒயிட் ரைஸ். சரியா? ஆமாச்சேக்கா பிரியாணியா? சிக்கன் பிரியாணியா? பரவாயில்லையே. இப்போ நேற்று செஞ்சீங்களா? காலையில் செஞ்சீங்களா? அசோக் அண்ணா, என்ன சாப்பாடு? முட்டை சாப்பாடு. அவர் ஒரே ஒன்று வச்சுருக்காரு. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செல்வி? ட்ரை ஃபிஷ், எக், குக்கம்பர் அண்ட் ரைஸ். இன்னும் எதிர்பார்க்குறேன். பரவாயில்ல, இன்றைக்கி தான் நிறைஞ்சிருக்குது போல் தட்டு. தூக்கி எல்லாத்தையும் அப்படியே போச்சு. நான் ஜெகன் அண்ணா, என்ன சாப்பாடு? குருமா குழம்பு, ஆம்லேட்டு, ஒன்றுமே இல்லை. போய் சொல்கிறீங்களா? முட்டை, ஒரு முட்டை உட்காந்துருக்காங்க. என்ன சாப்பாடு? ஹாய். வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணியா? அவிச்ச முட்டை. இன்னும் சாப்பாடு கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் சாப்பிடுவேன். வீட்டுக்காரமா அவ்வளோதான் கொடுத்தாங்களா? சரி சரி. பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர், யா ரசூலல்லாஹ். என்ன மீனம்மா வந்துட்டியா? களை கட்டுது பாரு. மீனம்மா வந்தாலுமே இங்கே களை கட்டுது. என்ன சாப்பாடு மீனம்மா? அவ்வளோதானா? சரி, சாப்பிட்லாமா? எல்லம்மா, எல்லையே காத்த அம்மா. என்ன சாப்பாடு? வெறும் வெள்ளை சாப்பாடு. கீரையா? கீரை, சேப்பங்கிழங்கு பொரியல். சேப்பக்கிழங்கு பொரியலா? பிரியாணி சேப்பக்கிழங்கு பொரியல். சொல்லுங்க. என்ன பிரியாணிக்கு போய் சண்டை போட்டுக்கிறீங்களா? எல்லா தட்டும் இங்கே தள்ளுங்க. நான் எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பார்க்கணும். பிரியாணிலாம் அவ்வளோ சிம்பிள் தான். ஏன் அது? என்னோடது வெள்ளை சாதம். வெள்ளை சாதம், சேப்பங்கிழங்கு வறுவல், பாலக்கீரை. பாலக்கீரை கடைஞ்சிருக்கீங்களா? பாலக்கீரையை நாங்களாம் தொக்கா வைப்போம். அது வச்சு நான் காமிக்கிறேன் ஒரு வாட்டி. சரி ஃப்ரெண்ட், நாங்கள் சாப்பிட போகிறோம்.